கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தி வேர்ட் ஃபார் தி வீக் என்கிற இந்த பகுதியிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வசனம் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். பவுல் எபேசிய திருச்சபைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அதாவது இது ஒரு பிரேயர். இந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படிக்கிட்டு அப்படின்னு ஆரம்பித்து இந்த அதிகாரம் முழுமைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் பவுல் பண்ணியிருப்பாரு. அதாவது முக்கியமான முதல் இடத்துல இந்த ப்ரேயர் என்ன வைக்கிறார்னா, உங்களுடைய உள்ளான மனுஷனில் நீங்கள் வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஒரு நபர் தன்னை ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாரு, ஒரு பலவீனமான ஒரு நபர் அவர் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா காரணம் அவருக்கு வெளிப்படையான வெளியரங்கமாக இருக்கிற சூழ்நிலையினால் அவர் வீக்காக இல்லை. அந்த நபர் உள்ளான மனுஷனில், அதாவது ஒரு மனுஷனுக்கு 3 பகுதி உண்டு. ஒன்று ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த 3 பகுதியில் ஆவி ஆத்துமா என்கிறது தான் உள்ளான மனுஷன். ஆவி மனுஷன், ஆத்துமா பகுதி, சரீர பகுதி. இந்த 3 பகுதி இருக்கு. இந்த 3 பகுதியில் ஆவி பகுதியில் சோர்வு இருந்துச்சு அப்படின்னா, பலவீனம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒரு சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ முடியாது. குடும்பத்தில் சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படி எல்லா பகுதியிலும் அவர்கள் நெருக்கப்படுவார்கள். அதனால பவுல் இவங்களுடைய வாழ்க்கையின் தேவைக்காக ஜெபிக்காம, உங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அந்த வசனத்தை நீங்க நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள். இந்த உள்ளான மனுஷனை எப்படி பலப்படுத்துவது? முதலாவது, தேவனுடைய வசனத்தை கொண்டு உங்கள் உள்ளான மனுஷனை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம் என்ன என்று கேட்டால் அது தேவனுடைய வசனம். ஒரு மனுஷன் சராசரியான வாழ்ற ஒரு மனுஷனுக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றான். அதுதான் அவனுக்கு பலனை தருது. மற்றபடி ஆரோக்கியமான ஒரு ஜூஸை குடித்தாலும் சரி, பாலை குடித்தாலும் சரி, ஆகாரம் சாப்பிட்றது போல வராது. ஆகவே அவனுக்கு தேவையானது ஒரு திடமான ஆகாரம். காலையில் ஒரு இட்லியோ அல்லது மதியம் ஒரு சாப்பாடோ, ஈவினிங்கு ஒரு சப்பாத்தியோ சாப்பிட்டு தான் படுக்கைக்கு போகிறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு உள்ளான பலன். ஆகாரத்தில் நிறைய விஷயம் பார்க்குறோம். நியூட்ரிஷன் ஃபுட் கொடுக்குறோம், புரத சத்து கொடுக்குறோம், மாவு சத்து கொடுக்குறோம், நார் சத்து கொடுக்குறோம், கீரைகள் சாப்பிட்றோம். இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்ன நடக்குதுன்னா, இந்த புறம்பான மனுஷன், இந்த சரீரம் என்னன்னா புஷ்டியாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது. அப்போ ஆரோக்கியமாக இந்த சரீரத்தை நம்ம பேணி பாதுகாக்கிறோம். நம்ம உள்ளான மனுஷனுக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்குறோம்? வாரத்துக்கு ஒரு முறை சர்ச்சுக்கு போகிறோம், கொடுக்கப்படுற மெசேஜை, பாஸ்டர் கொடுக்குற மெசேஜை கேட்குறோம். போதுமானதாக இருக்குமா? போதுமானதாக இருக்காது. வாரத்துக்கு 7 நாள் 2 மணி நேரம் உட்கார்றோம். மற்றபடி மற்ற 6 நாளும் எங்கே இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறோம். அப்போ உலகத்தின் வேலைகள், குடும்பம், ப்ரெஷர் போன்ற அழுத்தங்கள் சுற்றி இருக்கிறதுனால போதுமான ஆகாரம் உள்ளான மனுஷனுக்கு கிடைக்காததுனால சோர்வு அடைஞ்சிருவான். அப்போ அதிகமாக நாம் எதை உள்ளான மனுஷனுக்கு ஆகாரமாக கொடுக்க வேண்டும்னா வசனத்தை கொடுக்கணும். அதனால தான் தாவீது 23ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, அவர் என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துகிறார், பசுமையான இடத்துல என்னை கொண்டு போய் விடுகிறார். அதாவது நல்ல புல் இருக்கிற இடத்துல என்னை கொண்டு போய் மேய பண்ணுகிறார். அதாவது தேவன் உள்ளான மனுஷனுக்கு அனுதினமும் ஆகாரத்தை கொடுக்க விரும்புகிறார். யோபு 23:12ஆம் வசனத்தில், அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அவருடைய வசனத்தை, கர்த்தர் தருகிற வார்த்தைகளை, வசனத்தை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். அப்போ யோபு தேவனுடைய வசனத்தை சரீரத்தில் சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிக முக்கியம் வாய்ந்ததாய் எண்ணினார். அதனால தான் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர்களில் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். யாரெல்லாம் உள்ளான மனுஷன்ல தேவனுடைய வசனத்தை அதிகமாய் உட்கொள்கிறாங்களோ அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, வெளியே சக்சஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ரகசியம் என்ன அப்படின்னா, வசனத்திற்கு அவர்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு அதிகமாய் ப்ரையாரிட்டி, முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்தே அவங்க உள்ளான மனுஷன் பலப்படுவான். உள்ளான மனுஷனை பலப்படுத்துவதற்கு தேவனுடைய வசனம் ஆகாரமாய் கொடுக்கப்படுகிறத நம்ம பார்த்தோம். இன்னொரு விதத்தில் உள்ளான மனுஷனை எப்படி பலப்படுத்தலாம்னா, வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில்,
அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பாருங்க, ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எந்த காரியத்தில் உதவி செய்கிறார் என்றால் ஜெபிக்கிறதற்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எதற்கா என்றால் நம்முடைய உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படுத்தும்படி. நாம் படித்தோம் இல்லையா, எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுங்கள். கர்த்தருடைய வசனத்தினாலே ஆகாரத்தினாலே பலப்படுகிற ஒரு பகுதி இருக்கு. அதே போல கர்த்தருடைய ஆவியினாலே நாம் ஜெபத்தில் நம்முடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்த வேண்டி இருக்கு. ஸோ ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, உங்க உள்ளான மனுஷன் பலப்பட ஆரம்பிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான் என்றால், யூதா 20ஆம் வசனத்துல, நீங்களோ பரிசுத்தமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இங்க என்ன சொல்றாரு யூதா? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவதென்றால் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணி. எப்படி பரிசுத்த ஆவிக்குள்ளா ஜெபம் பண்ணுவது? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவதென்றால் அந்நிய பாஷையை நீங்க பேசும்போது உங்கள் உள்ளான மனுஷன் பலப்பட ஆரம்பிப்பான். கர்த்தருடைய வசனத்தை எந்த அளவுக்கு உட்கொள்கிறீர்களோ அதே அளவுக்கு நீங்க ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிற பகுதியில நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது உங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்படுகிறத நீங்க பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷத்திலிருந்து ஒரு 30 நிமிஷமாவது ஜெபிக்க உங்களை விட்டு கொடுங்க. அதனால் உண்டாகிற நன்மைகளையும் வித்தியாசங்களையும் அந்த நாளிலே நீங்க பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுப்பார். நமக்கு தெரியாது, ஒரு சிச்சுவேஷன், நமக்கு ஒரு எதிர்மறையான காரியம் முன்னாடி இருக்கும்போது அதுக்கு நமக்குடைய புத்திக்கு தகுந்தாற் போல, நமக்கு புத்திக்கு எட்டினது போல ஜெபிப்போம், இதுக்கு இந்த தான் ஜெபிப்போம் அப்படின்னு. ஆனால் அது போதுமானதா இருக்காது. உங்களுக்கு அந்த பிரச்சனையின் காரணங்கள் தெரியும். ஒருவேளை நீங்க ஜெபிக்கும் போது பிரச்சனைக்காக உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலைக்காக ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்குள் அந்நிய பாஷையில ஜெபிக்கும் போது அந்த பிரச்சனைக்கான வேறு காரணம் எங்கே இருக்கிறது என்று அவர் அறிந்திருக்கிறபடியால் ஆவியானவர் அந்த பிரச்சனைக்கு தகுந்தாற் போல காரணத்தை நொறுக்கும்படி ஜெபிப்பார். உங்களுக்குள் இருந்து அந்த வேரை தாக்கும்படியான வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்பார். அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த காரணத்துக்காக ஜெபிப்போம், ஆனா முழுமையான காரணம் எங்க இருந்து வந்திருக்குன்ற ஆவியானவர் மட்டும்தான் தெரியும். அதனால ஆவியானவரோடு சேர்ந்து நீங்க அந்நிய பாஷையிலே ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ், ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 15 நிமிஷத்திலிருந்து அரை மணி நேரமாவது அந்நிய பாஷையில ஜெபிக்கிறதற்கு உங்களை நீங்கள் பயிற்றுவிக்க ஆரம்பியுங்கள். அப்படி செய்யும்போது உங்க உள்ளான மனுஷன் பலப்படுகிறதை உங்களால் பார்க்க முடியும். ஒரு மாசத்துக்குள்ள பாருங்க, உங்க உள்ளான மனுஷன் எந்த அளவுக்கு பலப்பட்டிருப்பான்னு தெரியும். அடுத்து நீங்க அந்த ஜெபத்தை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரமாய் மாறட்டும், அந்த 1 மணி நேரம் 1 மாதங்களாய் மாறட்டும். அப்படி செய்து பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய மனநிலையில ஒரு பெரிய சேஞ்சஸை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நீங்க செய்ய ஆரம்பிங்க. ஒருவேளை வீக்கர்ஸ் பர்சனா உங்க உள்ள ஒரு பெரிய சோர்வு, எதை செஞ்சாலும் ஒரு மாதிரி டிப்ரெஷனா இருக்கு, ஏதோ ஒரு காரியங்கள் என்னை நெகட்டிவாவே வந்துகிட்டே இருக்கு, ஏன்னு தெரியல, ஏதோ ஒரு சிந்தனைகள் எனக்குள்ளே வந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு ரகசியம் சொல்லவா? அந்நிய பாஷையில ஜெபிக்க மட்டும் ஆரம்பிங்க. உங்களுக்குள் போராடுகிற அந்த சிந்தனைகள், அந்த சிந்தனை மண்டலத்துக்குள்ளாக ஆவியானவருடைய உட்புகுதலை நீங்க பார்க்க முடியும். ஆவியானவருடைய வல்லமை நீங்க பார்க்க முடியும். உங்க சிந்தனைகளை கட்டுக்கடங்காம ஓடிக்கிட்டு இருக்கு, உங்களோட போராடிக்கிட்டு இருக்கு, பலவீனப்படுத்தும்படியா உள்ள சோர்வுகளை உண்டாக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆவியானவர் அந்த சிந்தனைகளை எல்லாம் உங்களுக்குள் இருந்து மேற்கொள்ளுவதை நீங்க பார்க்க முடியும். இதே போல நாம் சிம்சோனை பார்க்கிறோம். அவன் சாதாரண பலத்துல அத்தனை 1000 ஜனங்களை, அவனுக்கு விரோதமா இருந்த 1000 பேரை கொன்று போடல. அவனுடைய பலத்துல கொன்று போட முடியாது. ஒரு ஆளை கொல்லலாம், 2 பேரை கொண்டு போடலாம். 1000 பேர் எப்படி கொல்ல முடியும்? 1000 பேர் இவங்க மேல 10 பேர் சேர்ந்தாலே இவனை முடிச்சிருவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கும் பொழுது 1000 பேர் இருந்தாலும் ஒரு கையிலே தாடை எலும்பு, கழுதையின் பச்சை தாடம் எலும்ப வச்சு 1000 பேர் அடித்துக் கொள்கிறான். இதுதான் ஆவியானவரோடு இணைந்து செயல்படும் போது நடக்கக்கூடிய சம்பவங்கள். ஆவியானவரோடு நீங்க இணைந்து கொண்டால் நீங்கள் ஒரு விஷயத்த 2 விஷயத்தை தான் நீங்க சந்திப்பீங்க. பரிசுத்த ஆவியானவர் 1000 ப்ராப்ளம் உங்களுக்கு விரோதமா எழும்பி நின்றாலும்
அது எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி போடுவார். உங்களுக்கு முன்பாக எதிராக எதுவுமே நிற்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அந்த அந்நிய பாஷையில் அவ்வளவு பெரிய வல்லமை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து ஜெபிக்கிறது மட்டுமல்ல, வேத வசனத்தையும் தியானிக்க அவர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். வசனம் சொல்கிறது ரோமர் 8:26 ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். ஜெபிக்கிறதுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு துணையாக அவர் உங்களோடு கூட இருந்து இந்த காரியத்தில் நீங்கள் எதிலோ ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, எதிலோ உங்களால் போராட முடியாமல் திகைத்து கொண்டு இருக்கிறீங்களா, எக்ஸாம்லையோ அல்லது படிக்கிற காரியங்களோ அல்லது மற்ற எந்த விஷயத்திலும் தனிப்பட்ட விதத்தில் பெற்றோருக்கே தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது, உங்களுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டங்கள் போய்கிட்டு இருக்கா, மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, உங்களுக்குள்ளே பர்சனலாக வெளியவே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டு இருக்கா, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அவர் உங்கள் பலவீனங்களில் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அதுதான் பவுல் இங்கே நமக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 3 நீங்கள் அவருடைய ஆவியினாலே உங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களை ஒப்புக் கொடுங்க. வசனத்துல ஒவ்வொரு நாளும் உங்களை நிறைத்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து அந்நிய பாஷையில ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறத ஒவ்வொரு நாளும் வளருகிறதை நீங்க பார்க்க முடியும். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.